Good morning. Welcome to City Harvest AG Church Tamil service. It's such a joy to have you this morning for our service. காலை வணக்கங்களையும் இந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த தமிழ் ஆராதனைக்கு உங்களை வரவழைத்து வாழ்த்துகிறோம். We are so excited to have you and to seek our God's face with this worship service. இந்த ஆராதனையின் மூலமாய் தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்கிறதற்கு வந்திருக்கிறது எத்தனை ஒரு ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. Aren't you glad to be in the presence of God? தேவ சமூகத்தில் இருக்கிறது எத்தனை சந்தோஷமாய் இருக்கிறது To அல்லவா? worship our God who is our maker, our creator, the maker of heaven and earth. நம்மளுடைய உருவாக்குனவர் உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி ஆளுகை செய்கிறவரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். Amen. ஆமென். Shall we look to the Lord in prayer? கர்த்தரை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை முன்வைக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வாக்குத்தத்தம் செய்தது போல இந்த நாளிலும் நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பு அளவிட முடியாததையா, அது எல்லையில்லாத ஒரு அன்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய கிருபை பெரிது. இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் மூலமாக எங்களை நீர் நிறைவேற்றி நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் பலத்திலே எங்களை நடத்துகிறீர். உம்முடைய சார்பிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இதோ சபையாய் ஒரு குடும்பமாய் உம்மை நோக்கி மறுபடியும் துதிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். தேவன், எங்களுடைய துதிகளும் எங்களுடைய விண்ணப்பத்திலும் இந்த நாளிலும் நீர் மகிழ்ந்திருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இதோ தகப்பனே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Amen. ஆமென். Amen. Welcome to the service. இந்த ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். We are going to get into a time of worshiping and praising our God. இந்த நேரத்திலும் துதியும் ஆராதனையும் நேரத்துக்குள் கடந்து போக இருக்கிறோம். Let's clasp our hands and sing to the Lord and worship the Lord as the worship team leads us into a time of praise and worship. ஆராதனை குழு நம்மளை ஆராதனையில நடத்தும் பொழுது கரங்களை தட்டி தேவனை துதிகளோடு நம்ம தேவனை ஆராதிக்கலாம். அதிக்க போகிறோம். ஆமென். எஸ் ஜீசஸ். அவர் செய்த நன்மைகள் 1000. அதை நம்ம சொல்லி சொல்லி முடிக்க நம்முடைய ஆயுசு நாட்கள் பத்தாது. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். நீ செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆம் தகப்பனே, எஸ் லார்ட். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய பரிசுத்த ஜாதியாக உம்முடைய சொந்த ஜனமாக, ஆமென், உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி. எஸ் லார்ட். ஆமென்.
சொத்தாகவை உடைய ரத்தம் சிந்தி உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நீ என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். Yes, Lord. நன்றி பலிபீடம் கட்டுவோம். Amen. Yes, Lord. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. என்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நீ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு உம்மையே என்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் பின்பற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நீங்க மட்டும் பாடுங்க. Yes, Lord. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நம்ம வேண்டியிருப்போம், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பண்ணா போதும் ஆண்டவரே, நம்ம வேண்டியிருப்போம். நம்ம நினைச்சு பார்த்திருப்போம் அதை விட கொஞ்சம் வந்திருந்தா நல்லா இருக்குமேனு. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுவது தெரியுமா? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். பாடுங்க. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம்,
தகப்பனே, எங்களை இந்த பூமியின் வாழ்க்கையில மட்டும் எங்களை காக்கிற தேவன் அல்ல, இந்த வாழ்க்கை முடிந்ததும் பரலோகத்தில நித்தியத்திலும் எங்களை சதா காலங்களிலும் உம்மோடு மகிழ்ந்திருக்கும்படியாக செய்கிற தேவன் ஆண்டவரே. நீ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நீ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. நம்முடைய இரு கரங்களை அவருக்கு நேராய் உயர்த்தி குமாரன் இயேசு கிறிஸ்துவையே ஜீவ பலியாக எங்களுக்கு தந்திருப்பது நிச்சயமானால், இந்த உலகத்தின் தேவைகள் மற்ற அனைத்தும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கடன் பிரச்சனையானாலும், விலையில்லாத சூழ்நிலையானாலும், கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் கர்த்தர் உதவி செய்வது லேசான காரியம் அவருக்கு. Nothing is impossible to God. அப்படின்னா முடியாது என்கிற வார்த்தை தேவனுடைய அகராதியிலே இல்லை, டிக்ஷனரியிலே இல்லை என்று. அவர் சொல்ல அது ஆகும், அவர் கட்டளையிடாது நிற்கும். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும் என்று தேவனை பாடி மறுபடியும் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரே மாதிரி கர்த்தரை உயர்த்தும், எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்றவர் இன்னைக்கு நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே.
நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுது, தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிப்பான், சாத்தானை ஜெயிப்பான். ஆமென். தேவனால பிறந்தன்னு சொல்றவங்க உங்களால எவ்வளவு சத்தமா அல்லேலூயா சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஆமென். தேவனால் பிறந்தவன் எவனுமே அந்த சரணத்தை, ஒருவேளை உங்களுக்கு இது நல்ல அனுபவம் இல்லாத பாடல்னா 2வது முறை பாடும்போது கூட சேர்ந்து பாடணும். சரிங்களா? நான் ஒருத்தனா இங்க பாட வரல, நம்ம அனைவருமா தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். சரிங்களா? தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் தகராக்குவான் என் தேவனே. பாடுவோம். தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவன். ஏகோவாயிரே, 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 அனைத்தையும் அருள்பவர், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் இப்போ நீங்க மட்டும் பாடுங்க. அனைத்தையும் வலக்கரம் என்னை தேவனை. சிலுவையிலே, சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. எந்த வியாதியானாலும் சிலுவையின் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. ஏகோவாயிரே, அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவ பர்வதத்தில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் அவரே. ஏகோவாயிரே, Hallelujah, hallelujah, hallelujah. யெகோவாயிரே, தேவனுடைய பர்வதத்திலே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வோம். எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. உள்ளத்தில் ஆழத்திருந்த அவர் நாமத்தை, அவர் நாமம் நம் புகலிடம். Yes, Lord.
நீசியே, ஜெயம் தருபவரே, யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தரு. துதி உமக்கே என்று இப்ப நம்ம எல்லாரும் பாடுவோமா? துதி உமக்கே என்றும், துதி உமக்கே, துதி உமக்கே என்றும், துதி உமக்கே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, சுகம் தந்தவரே, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உடைய தழும்புகளாலே, காயப்பட்ட கரத்தினாலே, மனதுருகி கரம் நீட்டி எங்களுக்கு சுகம் தந்தவரே, ஸ்தோத்திரமே உமக்கு என்றுமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா. இப்போ உங்க சத்தம் மட்டும், கர்த்தர் மீண்டும் ஒரு விசை கூட, கர்த்தர் நாமம் எனது அரண், எனது பலன், எனக்கு எல்லாமே. கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கலாத்தியருக்கு எழுதும்போது இப்படியாய் சொல்றார், நான் யாரை பிரியப்படுத்துறேன்? whom I am pleasing? is that any mankind here? யாராவது மனுஷனை நான் பிரியப்படுத்துறேனா? இல்ல என்னை அழைத்த, நான் பாவியா இருந்தப்போ என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து மகா மேன்மையான மினிஸ்டர் ஆஃப் ஹெவன் சொல்ற அளவுக்கு ஒரு ஊழியக்காரனா என்ன வச்சிருக்கிறாரே, அவரை நான் பிரியப்படுத்துறேன். நான் யாரை பிரியப்படுத்துறேன்? அந்த கேள்வி நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நான் யாரை இந்த வாழ்க்கையில பிரியப்படுத்துறேன்? சபைக்கு வரும்போது நான் தேவனை பிரியப்படுத்துகிறவனா? அப்போ மட்டும் நான் இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவரை பிரியப்படுத்துறேனா? என்னுடைய ஸ்கூல்ல நான் தேவனை பிரியப்படுத்துறேனா? என்னுடைய காலேஜ்ல நான் தேவனை பிரியப்படுத்துறேனா? நான் வேலை பார்க்குற இடத்துல பிரியப்படுத்தினா? என்னுடைய வியாபாரத்துல உண்மையா இருக்கிற விஷயத்திலிருந்து தேவனுக்கு நான் பிரியப்படுத்துகிறேனா? என்னுடைய ஊழியத்துல மனுஷர் பேர் கிட்ட நான் பேர் வாங்கணும்னு பிரியப்படுத்துறேனா? இல்ல என் தேவன் என்னை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் அழைக்கணும்னு பிரியப்படுத்துறேனா? இது வரைக்கும் எப்படியோ நம்ம இருந்துட்டோம், பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே, உண்மை முதலாவது நான் பிரியப்படுத்தணும் ஆண்டவரே, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாரும். என்னுடைய பிரியம்லாம் அப்புறம்தான், உம்முடைய விருப்பமே வேணும் ஆண்டவரே. என் சித்தம் என் விருப்பம்லாம் அப்புறம், முதலாவது உங்க சித்தம் ராஜா. என்னை உண்டாக்கினவர் நீரே, என்னை விட என்னை அதிகமாய் அறிந்த தேவன் நீர் ஒருவரே ராஜா. முடிந்தவர்கள் அர்ப்பணத்தோடு, அர்ப்பணம் செய்கிறவர்கள் உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரம் என்று உங்களால் முடிந்தால் முழங்கால் படிட்டு ஒரு அர்ப்பணத்தோடு நம்ம பாடுவோமா? இது ஒரு பாடலா இல்லாம நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிற கர்த்தருக்கென்று ஜீவ பலியாய், இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம் எல்லாவற்றையும் விட உங்களுடைய அர்ப்பணத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஆம் தகப்பனே, எஸ் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய
எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தாவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் ஆம் தகப்பனே காண செய்யும், காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலை, அதுவே எனது முக்கியத்துவம் ஆண்டவரே. காண செய்யும் கருணை நேசரே. உம்மை தான் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய ஆம் தகப்பனே எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக உங்கள் அனைவரையுமே சிட்டி ஹார்வர்ட்ஸ் ஏஜி சபையின் மூலமாக நடைபெறுகிறதான இந்த தமிழ் ஆராதனைகளை உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆராதனையின் மூலமாக தேவனுடையதான பிரசனத்தை நாம் இருக்கிறதான இடங்களிலே உணர முடிந்தது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றதான போது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நிரப்புகின்ற தேவனாக காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலே ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியிலே படித்துவிட்டு மற்ற பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுடைய வேதத்தை சங்கீதம் 33க்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். வசனம் 18 முதல் 22 வரையிலும் உங்களுக்காக நான் படிக்கிறேன். வசனம் 18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்டதான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்கிறதை ஒரு 3 விதமான காரியங்களை சங்கீதக்காரன் இதிலே எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
முதலாவதாக வசனம் 18 அவர் சொல்லுகிறார், அவருடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவதாக வசனம் 19 சொல்லுகிறார், பஞ்சத்தில் அவர்களோடு இருக்கின்றதான தேவன். அதே வசனத்தில் அடுத்த பகுதி மூன்றாவதாக சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் எல்லார் மேலும் நோக்கமாய் இருக்கிறது என்று. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்மில் கூட ஒருவேளை அநேகம் பேர் அநேக விதமான சஞ்சலங்களினாலும் அநேக விதமான இன்னல்களினாலும் நாம் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆராதிக்கிறதான தேவனுக்கு மாத்திரமே நாம் பயப்படுகிறோமே என்று சொன்னால், இந்த தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் காத்து வழிநடத்துகின்ற தேவனாக காணப்படுகிறார். தமக்கு பயந்தவர்களை அவர் மரணத்திற்கு விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை பஞ்ச காலங்கள் உலகம் முழுவதும் சூழ்ந்திருந்தாலும் அவருக்கு பயந்ததான பிள்ளைகளை எந்த விதமான தீங்கும் அணுகாதபடிக்கு, எந்த விதமான பஞ்சமான சூழ்நிலைகளிலும் அணுகாதபடிக்கு அந்த தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்படி பாதுகாக்கிறவர் என்று சொன்னால், அவர் எல்லார் மேலும் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் எல்லார் மேலும் காணப்படுகிறதாக இருக்கிறது. எனவே தான் வசனம் 14 சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்கிறார், தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று. இன்றைக்கு நாம் ஆராதிக்கின்றதான தேவன் அவர் நம் மீது கரிசனை உள்ள தேவனாக காணப்படுகிறார். நம்மை கண்ணோக்கி பார்க்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ளதான ஜனங்கள், நான் நம்பியிருந்ததான ஜனங்கள் நம்முடைய இக்கட்டுகளிலே அவர்கள் கண்ணோக்கி பார்க்காமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய இக்கட்டுகளிலே நம்மை விசாரிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த தேவன் அவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படியாக கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவராக காணப்படுகிறார். அவருடையதான இந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வசனம் 21 இவ்வாறாக சொல்லுகிறார் சங்கீதக்காரன், நாம் அவரை நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அந்த தேவன் மீது சார்ந்து இருக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்போதும் அந்த தேவனையே நம்பி இருக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்றதான போது இந்த தேவன் அவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து எல்லா விதமான மரண வழிகளுக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாத்து எல்லா விதமான பஞ்சங்களிலும் இருந்து நம்மை மீட்டு கொண்டு அவருடைய கண்களை நம் மீது வைத்து நம் மீது கரிசனை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆண்டவர் தாமே இந்த குறுகிய தியானத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். வழக்கம் போல நடைபெறுகிறதான எல்லா ஆராதனைகளும் எல்லா ஜெபங்களும் இணையதளத்தில் நடைபெறுகிறதாக இருக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் நமக்கு ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் உபவாச ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வியாழக்கிழமைகளிலும் 7 மணியிலிருந்து 7:45 மணி வரையிலும் கேர்சல் கூடுகை நடைபெறுகிறது. அதே போல் எல்லா வியாழக்கிழமைகளிலும் 8 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் யோவான் சுவிசேஷத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு வேத படிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. SABCயில் ஊழியம் செய்கின்றதான போதகர் ஜோ தாமஸ் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கூடுகைகளுக்கெல்லாம் நீங்கள் இணைந்து கொள்ளும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டத்திலே நாம் எந்த அளவிற்கு தேவனோடு கூட இணைந்து இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இணைந்து இருக்கிறதான போது அந்த தேவன் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லாத தேவனாக காணப்படுகிறார். நாமும் அவரோடு கூட இணைந்து இருக்க முடிகிறதாக இருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் ஆண்டவருக்கு என்று கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததான நன்மைகளை அவருக்கு சாட்சியாக காணிக்கைகளாக கொடுத்து ஒரு பாடலை பாடுகின்றதான போது அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை
எனக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி இயேசுவின் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் பாடுவோம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையல்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையல்லா நாமம் இன்ப நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் நீங்க பாருங்க இயேசுவின் நாமம் ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். படைக்கப்பட்டதான காணிக்கைகளுக்காகவும் தசபாகங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். இருக்கிறதான இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். படைக்கப்பட்டிருக்கிறதான எல்லா காணிக்கைகளையும் தசபாகங்களையும் உடைய சமத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கணும். ஆண்டவரே, கொடுத்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று இது பயன்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த வேளையில் ஒரு முறை கூட வியாதிகளோடு, பலவீனங்களோடு, பாடுகளோடு, கண்ணீர்களோடு யாராவது இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய கரத்தை உடைய பிள்ளைகள் மீது நீட்டி நீர் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாமே உமக்கு லேசான காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக, சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டபடியே நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கும் அதன்படி நடக்கிறதற்கும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம். நம்முடைய மத்தியிலே நம்முடைய சபையின் தலைமை போதுகிறவர் ஷைன் தாமஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்மத்திலே கொண்டு வருவார்கள். ஆமென். Jesus spoke in Matthew chapter 5 to love your enemies and to pray for those who persecute you. மத்தேயு 5வது அதிகாரத்திலே இயேசு உங்களுடைய சத்துருவை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி, மன்னியுங்கள் என்று சொல்லி ஒரு உபதேசத்தை நமக்கு எடுத்துரைத்தார். Humanly speaking, that goes against our nature and it can be an impossible task. அது நம்முடைய மனிதத்துவம் வழியாக அதை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியத்தை நம்மளுடைய வாழ்விலே செயல்படுத்த முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு காணலாம். Why are our enemies deserving our love? எதற்காக நம்மளுடைய சத்துருவுக்கு அந்த நேசிப்பு அவசியம்? Why are we to pray for the ones who are persecuting us? நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக எதற்காக நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும்? Do you have somebody as an enemy in your life? உங்களுடைய வாழ்க்கையில யாராவது சத்துருவா இருக்கிறார்களா? Maybe somebody who is working against you. உங்களுக்கு எதிர்த்து வேலை செய்கிறவரா இருக்கலாம். Maybe a people group whom you have animosity with. யாருடைய இடத்துல எதிர்ப்பு வைத்திருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். And now there is a lot of hostility between you and that person. இப்பொழுது அந்த மனிதனை நம்ம விசுவாசித்து அவரை நம்புவது கடினமான காரியமாக இருக்கும். So I want to bring to a message entitled Love Without Boundaries from Matthew chapter 5 verse 43 to 48. இந்த நாளிலும் மத்தேயு 5வது அதிகாரத்தின் 43வது வசனத்திலிருந்து 48வது வசனம் உள்ளதான அந்த மைய பொருளை கொண்டு அன்பு எல்லையற்றது என்ற கருத்திலே உங்களுடைய செய்தியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். We are going to look at Jesus teaching his disciples regarding loving their enemies, and we are going to say ways we can
follow this very commandment of loving our enemies. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சத்துருவை எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை நமக்கு முன்வைத்திருக்கிற இந்த பகுதியிலிருந்து அநேக விதமான வழியில் இயேசுவுடைய அந்த உபதேசத்திலிருந்து எப்படி அதை செயல்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். Let us read Matthew chapter 5 verse 43 to 48. மத்தேயு 5வது அதிகாரம் 43வது வசனம் தொடங்கி 48வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க இருக்கிறோம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கும் பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமேன். Matthew presents his gospel by telling us that Jesus is the king who has come from heaven. மத்தேயு இந்த சுவிசேஷத்திலே இயேசுவானவர் ராஜாவாய் பரலோகத்திலிருந்து நம் முன் வந்தார் என்பதை முன்வைத்து அவருடைய கருத்தை எழுதுகிறார். In chapter 4 verse 17 Jesus said, repent for the kingdom of God is at hand. He has inaugurated, he has started the kingdom of God. மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதை குறித்து அந்த ராஜ்யத்துக்குள் இயேசு வந்திருக்கிறார் என்பதை குறித்தும் அங்கே நாம் பார்க்கிறோம். Soon Jesus calls people into the citizenship of his kingdom to be his disciples. வேகமாக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக ஒரு அழைப்பை வைக்கிறார். And when you come to chapter 5, Jesus calls his disciples to a mountainside and there is a large crowd with Jesus, and Jesus is teaching to his disciples and his would-be disciples on how one can enter the kingdom of God and how one needs to behave now that you are in the kingdom of God. இயேசு தன்னுடைய சீஷர்களை மலைப்பிரதேச பக்கமாக அழைத்து கொண்டு போய் அங்கே திரளான கூட்டத்துக்கு மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி ஒருவர் வசிக்க முடியும், எப்படி அதிலே வாழக்கூடும் என்கிற தன்மையை குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். Very simple message but a very profound message. அது ரொம்ப எளிதான ஒரு செய்தி தான், அது ஆழம் நிறைந்த ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. He didn't do anything new. He has given explanation over here about the laws of Moses, and he's giving an explanation telling if you are the kingdom person, this is how you are to live. இங்கே அநேக கட்டளைகள் மோசேயின் மூலமாய் அங்கே கொடுக்கப்பட்டதை இங்கே குறிப்பிட்டு ராஜ்யத்துக்குள் வசிக்கிறவர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற அந்த கருத்தை அவர் எடுத்துரைக்கிறார். Jesus gives high expectations to live for his disciples. அவருடைய சீஷர்களிடத்திலே ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை முன்வைக்கிறார். Nobody has ever said things like that and nobody has ever lived like it. இது போல ஒரு கருத்தை யாரும் சொன்னதும் இல்லை, அந்த கருத்தின்படி யாரும் வாழ்ந்ததும் இல்லை. And if you see Matthew chapter 5, we can find that Jesus is addressing man's daily issues like murder, adultery, and the list goes on. இங்கே மத்தேயு 5வது சுவிசேஷத்திலே இயேசு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே காணப்படுகிற சில பிரச்சனைகள், கொலை, விபச்சாரம், இது போன்ற சில பகுதிகளை அங்கே அவர் முன்வைத்து அதை எடுத்துரைத்து காட்டுகிறார். We are discussing today about loving your enemies, but I would like to give a recap on what is the passage that is before this. இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான அந்த எல்லையெல்லாம் அன்பை குறித்து விமர்சிக்கும் பொழுது இதற்கு முன்பதாக இருந்த சில காரியங்களை குறித்து அதுக்கு அடிப்படையாக இருந்த சம்பவங்களையும் குறித்து சுருக்கமாக ஒரு பார்த்துவிட்டு பிற்பாடு போகலாம். In Matthew chapter 5 verse 21 to 26, Jesus says that my disciples will not commit murder, but I am giving a new definition to murder. If you are angry with your brother, you are guilty of committing murder.
மத்தேயு 5வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 26வது வரைக்கும் பார்க்கும் பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற அந்த செயலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய கருத்து அதை விளக்கி சொல்லும் பொழுது, நீர் உன் சகோதரனிடத்திலே கோபம் கொண்டால் அது அந்த கொலைக்கு சமம் என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். Matthew chapter 5 verse 27 to 30, Jesus talks about adultery. மத்தேயு 5வது அதிகாரம் 27 முதல் 30வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இயேசு விபச்சாரத்தை குறித்து பேசுகிறார். Jesus says, if in the Old Testament act of adultery was considered adultery, I would say that the moment you look at a woman lustfully, you are guilty of committing adultery. பழைய ஏற்பாட்டிலே அந்த விபச்சாரத்தில் செயல்பட்டு ஈடுபட்டால்தான் அது விபச்சாரம் என்று சொல்லி கருதப்படும். ஆனால் இயேசு அதை எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்த்தாய் என்று சொன்னால் நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். What Jesus is doing is he's taking the laws from the laws of Moses and he's upping the standard for a disciple of Jesus to live. மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை இயேசு உதாரணமாக எடுத்து வைத்து, சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அது எப்படியாய் அதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு விளக்கத்தை அங்கே இயேசு கொடுக்கிறார். It's not only an external behavior, but Jesus is looking at the thoughts and the intent of man's heart. அது வெளிப்புறமான நடக்கை மாத்திரமல்ல, அவனுடைய சிந்தனையும் அவன் இருதயத்தினுடைய உந்துதலான காரியத்தையும் அவர் புரிந்து கொண்டவராய் அங்கே பேசுகிறார். This is kingdom living. இது ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை. Now that we are in the kingdom of God, we behave like kingdom citizens. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குரிய குடிமுறிப்பு பெற்றவர்களைப் போல நாம் வாழ வேண்டும். The kingdom of God has not yet come in its full capacity. That will come in the return of Jesus Christ. மறுபடியும் இயேசு வரப்போகிற நாளிலே வரப்போகிற அந்த மகிமையோடு இந்த நாளிலும் ராஜ்யம் காணப்படாமல் இருந்தாலும், but the kingdom of God is already in us. அந்த ராஜ்யம் நமக்குள் இப்பொழுது காணப்படுகிறது. We can experience that kingdom peace and the kingdom joy and the kingdom life in our inside. அந்த ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இப்பொழுது வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் உணர முடியும். So Jesus disciples are called to live out that kingdom behavior that is inside of us in this wicked world, so that we can be an influence in this world. இந்த பொல்லாத உலகத்திலே அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்துக்குரிய பண்புகளோடு குணாதிசயங்களோடும் ராஜ்யத்துக்குள் இருக்கிற சீஷர்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து இயேசு இங்கே நமக்கு பிரசங்கிக்கிறார். Sometimes we feel that these are so mountain type of laws that Jesus said, it will be very difficult for us to follow. ஒருவேளை சில நேரங்களிலே இந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது இது நமக்கு பெரிய மலை போன்ற கடினமான காரியம் போல தோன்றும். It is difficult, yes. அது உண்மைதான், அது கடினமான காரியம். But it is possible by the grace of His Spirit inside of us. நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியின் கிருபையினாலே அது சாத்தியமாகும். Now our Christian life comes in a tension of living according to the future kingdom life right now, and we have been given the Holy Spirit to live such a life, but then our limitations are the evil world and the flesh. So we live in this tension of the flesh and the world outside and the kingdom behavior that comes from our inside. நம்மளுடைய இம்மையிலும் மறுமையிலும் வாழக்கூடிய இந்த நிலையிலே அதை குறித்தான ராஜ்யத்துக்குள் இருக்கிற பதற்றத்தின் மூலமாய் நாம் மாம்சத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் மனிதர்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயம் வாழ்க்கையும் அதனுடைய நிலைப்பாட்டிலே நாம் இப்பொழுது ஒரு பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we need to live out the kingdom life. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் அதிலே வாழ வேண்டும். In Matthew chapter 5 verse 31 and 32, Jesus talks about divorce. மத்தேயு 5வது அதிகாரம் 31வது வசனமும் 32வது வசனமும் பார்க்கும் பொழுது இயேசு அங்கு விவாகரத்தை குறித்து பேசுகிறார். And Jesus is telling that divorce happens because of man's hardness of heart. மனிதனுடைய கடினமான இருதயத்தின் நிமித்தமே அந்த விவாகரத்து நேரிடுகிறது. And Jesus takes his foundation teaching from Exodus chapter 21 and Deuteronomy chapter 24, Matthew chapter 19. He talks about it and he says that I don't permit divorce, but because of man's hard heart, divorce in certain areas is permitted.
பழைய ஏற்பாட்டிலே இருந்து யாத்ராகமம் 21வது அதிகாரத்திலிருந்தும் உபாகமம் 24வது அதிகாரமும் மத்தேயு 19வது அதிகாரத்திலிருந்து இயேசு அதற்கு ஒப்பையனான வசனங்களை எடுத்து உரைத்து, நான் இந்த விவாகரத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமில்லை, ஆனால் மனிதனுடைய அந்த கடினமான இருதயத்தின் மூலமாகவே இந்த காரியம் நிறைவேறுகிறது என்பதை எடுத்துரைக்கிறார். Divorce was not God's plan. இந்த விவாகரத்து தேவனுடைய தீர்மானம் அல்ல. God wants man and woman who are united in holy matrimony, who has made a covenant with God to be together, to always be together until death do them part. மரணம் அவர்களை பிரிக்கும் வரைக்கும் தேவனுடைய முன்பதிலே உடன்படிக்கையோடு அந்த உடன்படிக்கை செய்து ஒன்றாக வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை தான் ஆண்டவருக்கு இருந்தது. And then Jesus says that because of man's hard heart, there are times where one spouse is caught in adultery or sexual immorality. மனிதனுடைய அந்த கடினமான இருதயத்தின் நிமித்தம் அங்கே இந்த விபச்சாரத்தின் வேசித்தனத்துக்கான காரணங்களும் அங்கே காணப்படுகிறது. And in such a scenario, you have rooms to forgive your partner who has done wrong, and if it exceeds to a limit where there is absolutely no change and that person is not caring and there is no change in that person's behavior of adultery, then as a last resort Jesus said you can divorce. மனிதனுடைய இந்த நிலைப்பாட்டிலே அவனுக்கு மன்னிக்கிறதற்கும் ஒரு வாய்ப்பாய் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவன் மன்னிப்பும் வழங்கலாம். அந்த மன்னிப்பு தொடர்ந்து வழங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த விபச்சாரத்தின் ஈடுபடுகிறவர்கள் அதை தொடர்ந்து கையாளுவார்கள் என்று சொன்னால் கடைசியாக அந்த விவாகரத்து நிலைக்கு போகலாம் என்று சொல்லி அங்கே ஒரு கருத்தையும் நாம் பார்க்க முடியும். That is spoken, I believe, with a great pain in God's heart. அவருடைய இருதயத்திலே இயேசு மிகவும் வேதனையோடு தான் அந்த காரியத்தையும் சொல்லியிருக்க முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். But today when we look in the world at large, people are divorcing for any and every reason. இந்த உலகத்திலே நாம் விவாகரத்தை காரணங்களை பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களுக்கும் ஏதோ ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டு அதுக்கு விவாகரத்து என்று நிற்கிறார்கள். This is not godly. அது தேவ திட்டம் அல்ல. And if any one of you is finding hostility in your marriage, it's time for you to reconcile everything in love, because that's how a kingdom citizen behaves. தேவ ராஜ்யத்துக்குள்ளான குணாதிசயம் என்ன நமக்கு எடுத்துரைக்கிறது என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் மன்னித்து அந்த அன்பை காட்டி ஒப்புரவாக வேண்டும் என்பதை குறித்து தான் அது ஆழமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. And then in Matthew chapter 5 verse 33 to 37 Jesus talks about oaths, swearing an oath. மத்தேயு 5வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 37 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்க ஆணையிடுகிறதை குறித்து பார்க்க And முடியும். it says that we are not supposed to swear an oath in the name of God or heaven and earth or the temple or the city of Jerusalem or even our hair or our head. Why? Because children of God has to use your mouth for yes to be a yes and no to be a no. Don't take the name of God in vain. தேவனுடைய நாமத்தை கொண்டோ இல்லது ஒரு மனிதர்களை கொண்டோ இல்ல சபையை கொண்டோ ஆணையிடுகிறது தவறான காரியம் என்று சொல்லி இயேசு அங்கே கற்பித்தது மாத்திரம் அல்லாமல் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுவதே மெய்யான காரியம் என்பதை தேவன் எடுத்துரைக்கிறார். And how fast our society swears by the name of God. இந்த நாளில நம்மளுடைய சமுதாயம் தேவ நாமத்தை கொண்டு அங்கே ஆணையிடுகிறது. Swear in the name of our parents. நம்மளுடைய பெற்றோர்களே பேரை கொண்டு ஆணையிடுகிறார்கள். And it is wrong, says Jesus. இயேசு இதை தவறு என்று சொல்லுகிறார். What we are trying to do is to prove our point, to prove when we are talking to others, we are taking the name of God and associating ourselves with God or our parents or something which is greater than us, and with that association we want to win over the argument. நம்மளுடைய முறைப்பாட்டின் மத்தியிலே இயேசுவையோ அல்லது மற்ற பெற்றோர்களையோ யாரையோ சார்பாக கொண்டு அவர்கள் ஸ்தானத்தில் இருந்து அந்த காரியத்தை ஆணையிடுவது போல அதன் நிமித்தமாக என்னுடைய வாக்குவாதத்திலே மெய் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இப்படிப்பட்ட செயல்பாடுகள் காணப்படுகிறது தவறு என்று Be சொல்லுங்கள். truthful with what you say. நீங்கள் சொல்லுகிறதிலே உண்மையாயிருங்கள். You don't have to associate yourself with somebody greater than you. உங்களுக்கு மேலான அதிகாரத்துவம் உள்ளவர்களோடு நீங்கள் இணைத்துக் கொண்டு அவனமாய் பேச And வேண்டும். I've also seen people that they will associate themselves to some politicians or some powerful people in some area to show that they are also powerful. மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது அரசியல் செல்வாக்குள்ளவர்களோ அதிகாரம் உள்ளவர்களையோ இணைத்து கொண்டு அவர்கள் அதிகாரத்திலிருந்து இவர்கள் பேசுவண்ணமாய் பேசுவார்கள். We are not
to associate ourselves with anybody. What we say has to be yes or no, and that's how the kingdom people talk. ராஜ்யத்துக்குரியவர்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுவதே அவசியம். மற்றவர்களோடு இணைத்து கொண்டு அவர்கள் சார்பிலே நீங்கள் ஆணையிடக்கூடாது என்பதை இயேசு இங்கே கற்பித்தார். This is about how we use our tongue to speak the truth. இது நம்மளுடைய நாவை கொண்டு எப்படி மெய்யான காரியத்தை பேசுவது என்பதற்கான உதாரணம். And many times we are so smart in twisting facts and talking to people, spinning a subject and talking to people and make people believe on our side of the story. Jesus says, let your yes be yes and no be no. Be truthful with what you speak. அநேக நேரங்களிலே நம்மளுடைய சம்பவங்களை அதை திருத்தி அதை மற்ற விதத்திலே பேசி மற்றவர்களை நம்பும் வண்ணமாக அதை நயப்படுத்தி பேசுகிற காரியங்கள் நம்முடைய நாவில் வழியாக வருகிறது நிமித்தம் இயேசு சொல்லுகிற காரியம் அது தவறு. நீங்கள் சொல்லுகிற காரியம் மெய்யாகவே ஆம் ஆம் என்றும் இல்லதை இல்லாதது என்றும் நீங்கள் சொல்ல வேண்டும். Kingdom citizens speak truth from their heart. ராஜ்யத்துக்குரியவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையை பேசுவார். We don't have to hide things. எதையும் மறைக்க வேண்டிய We அவசியம். don't have to twist things. எதையும் திருச்சி பேச வேண்டிய We don't அவசியம். have to take association with somebody else. நீங்க யாரோடும் சார்பாக இருந்து பேச வேண்டாம். And we say yes, which is yes, and no, which is no. உண்மையை ஆம் என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுவது ராஜ்யத்துக்குரிய பண்பு. And in verse 38 to 42, Jesus talks about eye for eye. He talks about an Old Testament law and he's telling that you are not supposed to take revenge, and kingdom citizens should be not revengeful people. மத்தேயு 5:38 42 வரைக்கும் பார்க்கும் பொழுது பழிவாங்குதலை குறித்து அங்கே அவர் எடுத்துரைக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற அந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்தாதபடி ராஜ்யத்துக்குரியவர்கள் இப்படிப்பட்ட பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது என்பதை எடுத்துரைக்கிறார். And many times we are so revengeful. When somebody does harm us and when we are insulted by somebody, we wait for a chance to take revenge on people. நமக்கு அநேக நேரங்களில் இந்த இப்படிப்பட்டதான பழிவாங்கும் எண்ணங்கள் குணங்கள் நமக்கு இருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது யாராவது நமக்கு கேடு விளைவித்தால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வரும் பொழுது நாமளும் கேடு விளைவிக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிற எண்ணம் மனிதனுக்கு உண்டு. We don't take revenge. ஆனால் நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Remember David, when he had the chance to kill Saul, he did not take revenge, but he spared his life. தாவீதுக்கு சவுலின் மேல் ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அவன் அதே சமயத்திலே எதிர்த்து நின்று பழி வாங்கி இருக்கக்கூடும். ஆனால் தாவீது அவனமாக செய்யவில்லை. So don't take revenge. அதனால் நீங்கள் அப்படிப்பட்டதான பழிவாங்குதல் உங்களுக்கு தேவையில்லை. Maybe somebody has hurt you and you're very deeply hurt, and the very thought of that person is bringing you anger, and maybe when you given a chance you will do things to harm that person. Today God may heal that wound in your heart and forgive that person from the bottom of your heart. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிற யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பி நீங்கள் யுத்தம் பண்ணி அதை நீங்கள் பெரிய ஒரு பழிவாங்குதலுக்கு நடத்த வேண்டாம். தேவன் அப்படிப்பட்ட காயப்பட்ட இருதயத்தை அவர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். Now come to Matthew chapter 5 verse 43 to 48. Jesus is talking about loving your enemies. இப்பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 43வது வசனம் தொடங்கி 48வது வரைக்கும் இயேசு தன்னுடைய சத்துருவை சிநேகிக்கிறதான காரியத்தை எடுத்துரைக்கிறார். Love your enemies and pray for those who persecute you. உங்கள் எதிராளிகளை நீங்கள் சிநேகியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். The response by evil by somebody to you is not that you don't do anything, but you return action of agape love. உங்களுக்கு விரோதமாய் கேடு நினைத்தவர்களும் கேடு செய்தவர்களுக்கும் எதிர்த்து நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்திலே உங்களுக்கு அகாப்பே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். This love has the capacity to transform human relationships. ஒரு மனிதனுடைய உறவை அது மறுசீரமைக்கிறதற்கு அந்த அன்பு மிகவும் அடித்தளமாய் அமைகிறது. But it is so difficult to love our enemies, isn't it? நம்மளுடைய சத்துருவை அன்பு செய்வது கடினமான காரியம் அல்லவா? But everybody in the world expects Christians to behave like this. உலகத்திலே எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். And there are something that has happened with the words of Jesus
that makes Christianity stand out. Why? Because we are called to love our enemies. இயேசுவினுடைய உபதேசத்தின் வழியாய் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வேறுபட்டு இருக்கும்படியாக நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் சத்துருவை நாம் சிநேகிக்க வேண்டும். In chapter 5 verse 43, let us see how Jesus says, "You have heard that it was said, love your neighbor and hate your enemy." மத்தேயு 5:43 வசனம் வாசிக்கும் பொழுது, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று எடுத்து காண்கிறார். This was what was being taught to them by the Pharisees and the teachers. பரிசேயர் மூலமாகவும் வேதபாரகர் மூலமாகவும் ஜனங்களுக்கு இப்படிதான் உபதேசம் இருந்தது. Love your neighbor, hate your enemy. உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகியுங்கள், உங்களை சத்துருவை நீங்கள் பகையுங்கள் என்று. But what was the law originally given to Moses? ஆனால் மோசேக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான கட்டளை என்ன? In Leviticus chapter 19 verse 18 we can find the foundation of what Jesus is speaking. இயேசு அங்கே லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தினுடைய அடித்தன்மையிலிருந்து அதை எடுத்துரைத்து காட்டுகிறார். Do not seek revenge or bear a grudge against anyone among your people, but love your neighbor as yourself. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போலும் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். Jesus is using this Old Testament scripture and keeping it as his preaching base. இயேசு இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த வாக்கியத்தை எடுத்து இங்கே உபதேசத்துக்கு அவர் எடுத்துரைக்கிறார். And here God had told them regarding their love for one another that they are supposed to love their own tribesmen and the people of Israel and all the people across the tribes. They need to show genuine brotherly love. அவர்கள் மத்தியிலே வசித்து கொண்டிருந்த ஜனங்கள் எல்லா இனத்தாரோடும் அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அந்த சகோதர அன்பை அங்கே வாக்குத்தத்தமாய் கொடுத்திருந்தார் என்பதை இயேசு எடுத்து காண்பித்தார். Many times it is very difficult for us to love our own people. அநேக நேரங்களிலே நம்முடைய ஜனத்தாரை நேசிப்பது மிகவும் கடினமான காரியம். Who are our neighbors? Our immediate family members. நம்முடைய பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் யார்? நம்மளுடைய குடும்பத்தார், our relatives, நம்மளுடைய உறவினர்கள், our colleagues, வேலை செய்கிறவர்கள், and our neighbors who are nearby us. நம்மளை பக்கத்திலே அருகாமையில வசிக்கிறவர்கள். And you know how difficult sometimes life can get because of certain issues, how difficult relationships can get. வாழ்க்கையின் சில நிகழ்வுகளின் நிமித்தம் இந்த உறவுகள் எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்க முடியும். But a disciple of Jesus has to practice loving your own neighbor. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சீஷனாக இருக்கிறவர்கள் வீட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நம்ம அந்த அன்பை காட்ட வேண்டும். Look at this passage in Leviticus chapter 19 verse 15 to 18, how God is explaining to the Israelites on how they are to take care of the neighbors and look for the welfare of the neighbors. அயலானை எப்படி கருசனையோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நடத்த வேண்டும் என்பதை குறித்து லேவியராகமம் 19வது அதிகாரம் 15வது வசனம் தொடங்கி 18வது வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறனுக்கு நியாய தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். So this whole passage talks about how a Jewish person have to relate to his neighbor. இந்த முழு வாக்கியமும் ஒரு யூதன் எப்படியாக தன்னுடைய அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்பதை குறித்து காண்பிக்கிறது. God wants us to practice love to our neighbors likewise. இதே போல தேவன் நம்மளுடைய அயலானிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். Remember this law, the moral laws are still applicable to us. இந்த சட்ட திட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் நமக்கும் இது சார்புடையதா இருக்கிறது. Do not show partiality or favoritism, but judge your neighbor fairly. யாருக்கும் நீங்கள் எந்த விதத்திலும் மாற்று கருத்தாக நீங்கள் எதையும் சொல்லாதபடி நியாயமான விதத்திலே நீங்கள் நீதியை செய்ய வேண்டும். Don't slander among your people. மற்றவரிடத்திலே கோலி சொல்லி அலைய வேண்டாம். No, do not do anything that endangers your neighbor's life.
யாருடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் கேடு விளைவிக்க கூடாது. Do not hate a fellow Israelite. யாரையும் நீங்கள் பகைக்க கூடாது. And rebuke your neighbor frankly. உன் சகோதரனிடத்திலே நீ இருக்கிற குறைகளை வெளிப்படையாக நீ பேச வேண்டும். And in verse 18, that do not bear a grudge among your people, but love your neighbor as yourself, says the Lord. பழிவாங்குதல் உனக்கு இருக்க வேண்டாம், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளையாக கொடுக்கிறார். These are all things that can come to us in our personal inner circle of friends and family and relatives. இது எல்லாம் நம்மளுடைய சார்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உறவுகளுக்குள்ளே நண்பர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியம் நிகழ்வது சாத்தியம். How are we able to live out like this? இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி நாமல் வாழ முடியும்? Are you able to love your neighbor? உங்களுடைய அயலானை நீங்கள் நேசிக்க முடியுமா? Your own family member, are you able to love them and treat them fairly? உங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் அன்பு செய்து நியாயத்தில் நடத்த முடியுமா? And that's the command that God had given to the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் தேவன் இதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். How much ever said and done, there will be hostility among people, even in close families. But God wants us to live in absolute peace and reconciliation and joy, right from our homes to our immediate circle of relationships. எப்படிப்பட்ட விரோதமும் பகையும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில இருக்கிற அயலானிடத்திலும் நம்ம குடும்பத்தினரிடத்திலும் அந்த சந்தோஷமும் அன்பும் நிறைந்தவர்களாய் நம்ம வாழ வேண்டியது அவசியம். And God gives further definition of who a neighbor is in the book of Leviticus. He expands that horizon of who the neighbor is. நம்மளுடைய அயலான் யார் என்பதை இன்னும் சில கருத்துகளோடு லேவியராகமத்திலே அதை எடுத்து காண்பிக்கிறார். In Leviticus chapter 19 verse 33 to 34, லேவியராகமம் 19வது அதிகாரம் 33வது வசனத்திலும் 34வது வசனத்திலும், யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடு தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூர்வீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். So now God is enlarging their horizon, the reach of who their real neighbor is. இப்பொழுது தேவன் உங்களுடைய அந்நியர் யார் என்பதை சற்று விரிவாக எடுத்துரைக்கிறார். First, God said it is your immediate family members, your tribesmen, and even the people from other tribes of Israel. உன்னுடைய இனத்தாரும் உன்னுடைய குடும்பத்தாரும் மற்ற இஸ்ரவேல் வம்சத்தாரும் உன்னுடைய கூட்டாளி என்று சொல்லி அங்கே காண்பித்தார். Now God is enlarging that circle and is telling that there are foreigners who come among you for job or immigration or poor and needy, and you need to love that foreigner as yourself, accept them and provide for them. இப்பொழுது உங்களிடத்திலே அந்நியராய் வெளி தேசங்களிலிருந்து வேலைக்கோ உங்களிடத்தில் அந்நியராய் வந்து வசிக்கிறவர்களை நீங்கள் சுதேசி என்று எண்ணி அவர்களை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று காட்டுகிறார். And God just expanded the horizon of who a neighbor is. உங்களுடைய அந்நியர் யார் என்பதை சற்று விரிவாக்கமாக அவர் எடுத்து காண்பிக்கிறார். And we live in a society where foreigners are treated with disrespect. இந்த நாளிலும் நம்ம வாழ்கிற சமுதாயத்திலே அந்நியருக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்கிறதில்லை. You know, we live in a society where one state people look down on the different state people. நாம் வசிக்கிற இந்த சமுதாயத்திலே மற்ற மாநிலங்களிலிருந்து வருகிறவர்களை நம்ம வித்தியாசமான வேறு கண்ணோடு பார்ப்போம். Especially there are a lot of laborers from North India who are in our city, and how do we treat them? Do we treat them as enemies or do we treat them with love? நம்முடைய இந்த பட்டணத்திலே மேற்கத்திலே இருந்து வந்து வேலை செய்கிற சில ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம்? அவர்களை அன்பு செய்து அவர்களை நேசிக்கிறோம். And usually when people go migrate for work to different places, they can be oppressed and underpaid and treated less, and God is concerned about justice. God is concerned about everybody, and God is telling, treat them also fairly, treat them as your neighbor and friends and provide for them. ஜனங்கள் வேறு இடத்திலே போய் வேலைக்கென்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இல்லை கம்மியான சம்பளத்துக்கு அவர்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து தேவன் கருசனை உள்ளவராய் கண்டு அவர்களுக்கு நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்கிற கருத்தை எடுத்து காண்பிக்கிறார். Who are the enemies of Israel during the time of Jesus? இயேசுவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் சத்துருவாய் இருந்தார்? First of all, let us look at who are the neighbors. முதலாவது யார் அவர்கள் பக்கத்தில் இருந்த உறவினர்கள் என்று The பார்ப்போம். neighbors are their family, their tribesmen, and every tribe of Israel living in the
promised land is their immediate neighbor. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்திலே அவர்கள் யூத குடும்பத்தினரும் அவர்களை சார்ந்த இருந்த அந்த மற்ற ஜனத்தாரும் இனத்தாரும் தான் அவர்களுடைய ஜனமாயிருந்தார். And by the time of Jesus, the rabbis had started teaching them, love your neighbor and hate your enemies. அப்போ இருந்த உபதேசம் என்று சொன்னால் உன்னுடைய அயலானை நீ நேசிக்க வேண்டும், ஆனால் உன் சத்துருவை நீ அவனுக்கு பகை உண்டாக்க வேண்டும். Absolutely distorted God's teaching in the laws. இது சட்டத்துக்கு விரோதமான ஒரு வாக்குத்தத்தமாய் இருந்தது. And who were their enemies? அவர்கள் எதிரிகள் யார்? Their enemies were the Roman soldiers who were marching up and down in the land. அந்த தேசத்திலே அவர்களுக்கு எதிர்த்து நின்னவர்கள் யார் என்று பார்த்தால் ரோம சாம்ராஜ்யத்துக்குரியவர்கள். And they would be at the mercy of these Roman soldiers because the Romans were ruling over them. And it had gone to a fact that even near the temple there were legions of Roman soldiers waiting for an uproar to stop and oppress the Jewish people, and they became their enemy. யூத ஜனத்துக்கு ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாய் நிகழ்வுபட்ட காரியங்களும் அவர்கள் சபை வழியாய் வந்த காரியங்களும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சத்துருவாய் காணப்பட்டார்கள். And for more than 600 years Israel has been living under the oppression of the foreign powers. 600 ஆண்டுகளுக்கு மேலாய் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யூத கோத்திரமானது அங்கே வெளியிலிருந்து ஆட்சி செய்தவர்களுக்கு அடிமையாய் இருந்தார். They lived under Assyria, then they lived under Babylon, and then they lived under Persia. சிரியர்களுக்கும் பாபிலோனியர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். Then the Greece took over and Egypt took over, and now they are under the Romans, and they are so oppressed and they are treating their enemies, the people who are ruling over them, as enemies. அங்கே கிரேக்கர்களும் எகிப்தியர்களும் ரோமர்களும் மற்றும் மேற்கொண்டு படையெடுத்து அவர்களை ஆட்சி செய்த பொழுது அவர்கள் சத்துருவாய் எண்ணினார்கள். Why? Because Jews were treated as a minority and they hated these rulers who were oppressing them. அவர்கள் அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்ததினாலே அந்த ரோம சாம்ராஜ்யர் ஆட்சி செய்தவர்களுக்கு மேல் அவர்களுக்கு பகை உண்டானது. Can you imagine when India was ruled by the British and how much of animosity the people of India had towards this British, because they feel that they are ruling them with injustice and taking the best out of the land. ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செய்த பொழுது எப்படிப்பட்ட பகை உணர்வு அந்த நேரத்திலே காணப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் நம்மளை நசுக்கி ஆண்டார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். Now Jesus says, instead of hating them, you love them and do good to them and you pray for them. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால் அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் நன்மை செய்து அவர்களிடத்திலே அன்பு காட்டி அவர்களிடத்திலே நீங்கள் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். What a transforming kingdom command. எப்படிப்பட்டதான மறுரூபமாகப்படக்கூடியதான ராஜ்யத்தின் It is கட்டளையாய் mind blowing to know Jesus speaking such powerful words. இது நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியமா இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. Who else are the enemies of Israel? இஸ்ரவேலுக்கு யார் சத்ருவாய் இருந்தார்? Tax collectors, their own tax collectors were considered enemies. அவர்களுடைய வரி வசூலிக்கிறவர்கள் அவர்களுக்கு எதிரியாய் காணப்பட்டார்கள். They would charge exorbitant tax from their own people, pocket that money and also give the share to the Roman government. அந்த காரியத்தை செய்கிறவர்கள் அவர்களுடைய ஜனத்தார் இனத்தாரிடத்திலே வரி வசூலித்து அவர்களுடைய பையிலும் நிரப்பிக் கொள்வார்கள். அது ரோமர்களுக்கும் அதை கொடுப்பார்கள். And they used to hate these tax collectors, not go into their homes or not give them invitation for weddings, and they were not welcome to their homes. இப்படிப்பட்ட வரி வசூலிப்பவர்களை அவர்கள் கருத்திலே கொண்டு அவர்களுக்கு பகையாய் நினைத்து அவர்களை எந்த ஒரு காரியத்திலும் அவர்களை அழைப்பு விடுவிக்க மாட்டார்கள். And Jesus says, இயேசு சொல்லுகிறார், love such people. அப்படிப்பட்ட ஜனத்தை நீங்கள் நேசிங்க. My dear brother, my dear sister, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, who are those enemies that have come into your life? உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சத்ருவா யார் இருக்கிறார்? Maybe you feel that some people are oppressing you. ஒருவேளை உங்களை சபிக்கிறவர்களாய் சிலர் காணப்படலாம். Maybe somebody is taking advantage of you. என்னுடைய வாழ்க்கையில சில பேர் என்னை ஏளனமாய் எண்ணி என்னை சார்பிலே எடுத்துக்கொள்ளலாம். They are talking against you and they are scheming against you. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பேசி திட்டங்களை தீட்டலாம். God is telling this morning that we as the kingdom children of God, we are to love our enemies. ஆனால் ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட சத்துருவை சிநேகிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை எதிர்பார்க்கிறார். We were enemies of this great God. நாம் இந்த வல்லமையான தேவனுக்கு சத்துருவாய் இருந்தோம். And while we were yet enemies, our God loved us. நாமல் சத்துருவாய் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை நேசித்தார். And so we are the children of God and we are supposed to reciprocate with God's love even to our enemies. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் நம்முடைய சத்துருவுக்கு அந்த அன்பை காட்ட வேண்டும். Let's read verse 44. 44வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். Amen. Why should we love our enemies and pray for those who persecute us? எதற்காக நாம் சத்துருவை சிநேகித்து நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும்? Verse 45 gives the answer that you may be the children of your Father in heaven. 45வது வசனம் அதற்கு பதில் சொல்லுகிறது, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாக்கு புத்திரராய் இருப்பீர்கள். Loving our enemies is an attitude of a kingdom citizen. நம்மளுடைய சத்துருவை சிநேகிப்பது என்பது ராஜ்யத்திற்குரிய தன்மையாய் காணப்படுகிறது. Because this is the character traits of our great God. இது நம்மளுடைய வல்லமையான தேவனுடைய குணாதிசயம். Now where did Jesus get this principle of God loving his enemies? இப்படிப்பட்டதான காரியத்தை இயேசு சிநேகிக்கிறது என்பதை எங்கே கற்றுக்கொண்டார்? Two primary ways where Jesus gets this principle. ரெண்டு வழியிலே இயேசு இந்த கருத்தை அறிந்து கொண்டார். First, he gets it from the nature இயற்கையிலிருந்து கற்றுக்கொண்டார். or the weather. அவர் வானிலை மூலமாக அவர் அறிந்து கொண்டார். And secondly, Jesus got it through the scripture. இரண்டாவது வழி வேத வசனம் மூலமாக அறிந்து கொண்டார். Matthew chapter 5 verse 45 says, மத்தேயு 5:45 சொல்லுகிறது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். Now what Jesus is telling is, look at the weather. இப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்க காலத்தின் வானிலையை பாருங்கள். For example, if you drive from Bangalore all the way to Hyderabad using the Bellary road, most of the Bangalore part of the highway will be green and lot of greeneries around. நீங்கள் பெங்களூர் பட்டணத்திலிருந்து ஹைதராபாத்துக்கு பெல்லாரி வழியாய் கடந்து போனீர்கள் என்று சொன்னால் அந்த பெங்களூர் பட்டணம் எல்லை வரைக்கும் பார்த்தால் பசுமையாக காணப்படும். But after some time the road changes and the situation changes and it looks all dry and no trees and it is all barren land. அதற்கு பிற்பாடு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சூழ்நிலை அப்படியே மாறி அங்கே வறட்சியும் வறண்ட நிலமும் காணப்படும். So if you start to think that this green vegetation is a friend of God and God is favorable to them, but the dry land is an enemy of God and God is harsh to them, that is a wrong way of thinking about God. தேவன் இப்படிப்பட்ட செழிப்பான பகுதியை சார்ந்தவரும் மற்றமான வறண்ட நிலத்திற்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவரும் என்று சொல்லி நீங்கள் கருத்தில் கொண்டுவீர்கள் என்று சொன்னால் அது தவறான கருத்து. God is not like that. அப்படிப்பட்ட தேவன் இல்லை. Look at two farmers who are farming in adjacent fields. இப்பொழுது விவசாயிகளை குறித்து பாருங்கள். ரெண்டு விவசாயிகள் பக்கத்தில் இருக்கிற நிலத்திலே விவசாயம் செய்கிறார்கள். One is a good farmer. ஒருவன் நல்லவர். He pays his worker the wages. அவர்கள் நல்ல வேலை செய்கிறவர்களுக்கு கூலி ஒழுங்காக கொடுக்கிறார். God fearing man. கடவுளுக்கு பயந்தவர். He pays taxes. அவர் வரி கட்டுகிறார். Does not cheat on the weights. அங்கே எடை போடுவதிலே கள்ளத்தனம் பண்ணுவரும் அல்ல. But the next farmer, ஆனால் மற்ற விவசாயி is an evil person. அவர் தவறு செய்கிறவர். And he cheats on the worker's salary. அவர் அங்கே கூலி கொடுப்பதிலே ஏமாற்றுகிறவர். Cheats on the tax. வரி கட்டுவதிலே ஏமாற்றுகிறவர். And he also cheats on the weighing scale. அங்கே எடை பார்ப்பதிலும் ஏமாற்றம் செய்கிறவர். But when God sends the sunshine in the morning, காலையிலே தேவன் சூரியனை உதிக்க செய்யும் பொழுது both the farmers equally get the sunshine. இரண்டு விவசாயிகளும் ஒரே விதமான கதிர்களை அவர் சந்திக்கிறார்கள். God does not treat that evil farmer the way he needs to be treated. அவன் எப்படி அவனை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவ்வனமாய் அவர் நடத்துகிறவர் அல்ல. God is fair. அவர் எல்லாவற்றையும் நியாயம் செய்கிறவர். And imagine it's a rainy season and God is sending the rain. மழை காலத்திலே தேவன் மழை அனுப்புகிறார். God does not put a boundary with the good farmer's field and say that okay, you will get rain and this guy will not get rain. அங்கே விவசாயினுடைய நிலத்திலே ஒரு பிரிவினை உண்டாக்கி நல்ல விவசாயிக்கு மழையும் கெட்ட விவசாயிக்கு மழை கொடுப்பதுமல்ல என்ற சொல்ல காரியங்களை அவர் தேவன் செய்வதல்ல. God is not like that. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. God is fair both to the good and to the bad. நல்லவருக்கும் தீயவருக்கும் தேவன் ஒரே நியாயத்தை செய்கிறார். Sure, there is a day of accountability and the day of judgment for everything done by man and God will hold him accountable. மனிதன் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். But in this side of eternity, it is a time of grace and God provides oxygen and God provides air and God provides rain and sunshine equally to everybody. தேவனுடைய அந்த மகிமையிலே அவர் இந்த நாட்களிலே வசிக்கும் பொழுது அவருடைய கிருபை நிமித்தம் சூரியனின் ஒளியையும் மழையையும் மனுஷர் மேல் பிரகாசிக்க பண்றதும் வருஷிக்க பண்ணுகிறதும் தேவனுடைய குணாதிசயமா And இருக்கு. Jesus has a God saturated view on the world, whether they are evil people or good people. உலகத்தை பற்றிய ஒரு நிறைவுற்ற பார்வை இயேசுவினிடத்திலே இருக்கிறது. அவர் தீயவர்களையும் நல்லவர்களையும் ஒரே நோக்கத்தோடு பார்க்கிறார். And where did Jesus get this principle from?
எங்கே இருந்து தேவன் இந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டார்? Psalm 145 verse 8 and 9. சங்கீதம் 145 8 முதல் 9 வரைக்கும். And Psalm 145 verse 15 and 16 says, சங்கீதம் 145 15 16. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. சங்கீதம் 145 15 16. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். ஆமென். Jesus has been reading this psalm and probably he's getting this principle of loving your enemies and treating the ones who are evil with goodness from this passage. இயேசு இந்த வாக்கியங்களை வாசிப்பதின் மூலம் அங்கே எப்படி உங்கள் சத்துருவை நீங்கள் நடத்த வேண்டும் என்கிற காரியத்தை அவர் அறிந்து எடுத்துரைக்கிறார். There is something with the weather that reveals God's bounds of generosity. தேவனுடைய அளவற்ற அந்த குணாதிசயங்களை இந்த இயற்கையின் சம்பவங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. And look at God's character. God is loving. His agape love, and that love is love in action. He provides. He gave his son. He gives us sunshine. He gives us rain, and he blesses even the enemies. தேவனுடைய அந்த அளவற்ற குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது அவர் நல்லவரையும் தீயோர்மையிலையும் அவர் வருஷிக்க பண்ணக்கூடிய காரியத்தை சமமாகத்தான் அவர் கொடுக்கிறார். So if you are a disciple of this God, நீங்கள் இப்படிப்பட்ட தேவனுடைய சீஷர்களாய் இருப்பீர்களானால் we are not to treat our enemies like the worldly people treat. உலகத்தார் நம்ம சத்துருவை நடத்துவது போல நீங்கள் சத்துருக்களை நடத்தக்கூடாது. We are to love them with our heart. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை சிநேகிக்க, Provide for them. அவர்கள் தேவைகளை சந்திக்க You வேண்டும். can't say that I can't stand that person, அந்த மனிதனிடத்தில் நான் ஈடு கொடுத்து நிற்க முடியாது என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. because they are made in the image of God. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சாயலால் In verse உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். 46 and 47 Jesus says, மத்தேயு 5:46 47 சொல்லுகிறார், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? No, human beings are decent to their own people. மனிதர்கள் அவருடைய சொந்த ஜனத்துக்கு தான் அவர்கள் கண்ணியமாய் நடப்பார்கள். Even though we are selfish, we are decent and we provide for our own people, and there is a level of decency that we treat each other with. நம்மளுடைய சொந்த ஜனத்தாரை நம்மிடத்தில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அவர்களை ஒரு சில கண்ணியத்தோடு நம்ம நடத்த வசிப்போம். But the problem is Jesus is asking us to love the ones who hate us. ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்றால் இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது நம்மளை விரோதிக்கிறவர்களை நம்ம அன்பு செய்ய வேண்டும். How is your love, my dear friends? எப்படி உங்கள் அன்பு இருக்கிறது சகோதரர்? Are you able to love that person who has hurt you? உங்களை இருதயத்திலே துன்பப்படுத்தினவர்களை நீங்கள் நேசிக்க முடியுமா? Are you able to love and pray for that community who has been harsh to you? உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சமுதாயத்துக்காக நீங்கள் ஜெபிக்க முடியுமா? What kind of community are we? எப்படிப்பட்ட சமுதாயத்திலே நாம் இருக்கிறோம்? Are we teaching our kids some kind of animosity and enmity towards some people in our family or neighbors or even other communities? ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தாரையோ நமக்கு அயலான இருக்கிறவர்களையோ இல்லை நம்ம மற்ற சமுதாயத்தை குறித்தோ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பகை உணர்வை ஊட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? What kind of parents are we? நம்மளுடைய எப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருக்கிறோம்? Do we teach our children to avoid certain people? ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களை நீங்கள் ஒதுக்கி விட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் And கொடுக்கிறோம். many times when children grow up, they grow up with a lot of animosity to certain people or certain communities. பிள்ளைகள் அப்படிப்பட்ட கருத்தோடு வளரும் பொழுது அநேக பகை உள்ள ஒரு இருதயத்தோடு வளருவார்கள். That's not how a kingdom people have to operate. அது ராஜ்யத்துக்குள்ளவர்கள் அப்படி செயல்படுத்தக்கூடாது. We are supposed to love others. ஒவ்வொருத்தரையும் நேசிக்க வேண்டும். Teach your children to love those who hate us. வெறுக்கிறவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். And where does children learn this animosity from? எங்கே இருந்து பிள்ளைகள் இந்த பகை உணர்வை கற்றுக்கொண்டார்கள்? Right from the mother's breast, the child is hearing it. அந்த சிறு வயதிலே பால் உண்ணக்கூடிய நாள் முதற் கொண்டு அவர்கள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். And we are guilty many times of bringing animosity and a different kind of outlook than the kingdom outlook even in our children's mind. நம்மளுடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளிலே தேவ ராஜ்யத்துக்கு முற்படாத காரியங்களை பகையாக அவர்கள் சிந்தனையிலே வளருவதற்கு நாம் காரணமாகி விடுகிறோம். The kingdom of God is not a community where we operate like the world operates,
But we are a community where we reflect our heavenly Father's characteristics. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சமுதாயத்திலே உலகம் சமுதாயத்தை பார்க்கிற வண்ணமாகவும் நடத்துகிற வண்ணமாகவும் நான் நடத்தாத படிக்கு தேவனுடைய குணாதிசயங்களை கொண்டு நாம் இந்த சமுதாயத்தை பார்க்க வேண்டும். I know the word of God is ministering to us this morning. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே அது ஊழியம் செய்து The கொண்டிருக்கிறது. Spirit of God is convicting us. இந்த நாளிலும் தேவன் நம்மளை கண்டித்து பேசுகிறார். And God is calling you for perfection. ஒரு சீர்திருத்தலுக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். Matthew chapter 5 verse 48, Jesus said, "Be perfect therefore as your heavenly Father is perfect." மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்ற கட்டளையை காண்பிக்கிறார். We read this verse and we throw our hands and say, "Lord, we cannot be perfect like you." ஒருவேளை நம்ம கைகளை விரித்து சொல்லலாம், ஆண்டவரே உங்களைப் போல நாங்கள் சர்க்குணராய் இருக்க முடியாது என்று சொல்லலாம். But the people who have studied Greek, and they say to us that this does not mean to be perfect, it means to be mature, to grow in maturity every day as your heavenly Father is perfect. இது கிரேக்க பதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி சரியாக ஒத்த பொருத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய குணாதிசயத்திலே நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்கிறதை தான் அதை எடுத்து காண்பிக்கிறது. Now a Christian has to mature as the days go by and we mature in the kingdom character. நாட்கள் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் குணாதிசயங்களுக்குள் நாம் முதிர்ச்சி அடைய ஒவ்வொரு நாளும் பழகிக் கொள்ள வேண்டும். This is a command to grow up in our Christian life. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளருவதற்கான இது கட்டளையாய் காணப்படுகிறது. Take steps to overcome the racial division in the society. சமுதாயத்தில் இருக்கிறதான பிரிவினைகளை தாண்டி செயல்படுத்துவதற்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். Move beyond the ethnic boundaries that the world has put it. நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய எல்லைகளை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். Show generosity to our loved ones and to our enemies equally. நம்மளுடைய சத்துருவுக்கும் நம்முடைய சார்பாக இருக்கிறவர்களுக்கும் உதாரத்துவமான குணங்களை நீங்கள் We are to behave like our heavenly Father who is perfect. நம்மளுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படி பூரண சர்க்குணராய் இருக்கிறாரோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள். And John, the beloved disciple, he brings this principle out so beautifully in his writing. யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக இந்த காரியத்தை அழகாக எடுத்துரைக்கிறார். 1 John chapter 4 verse 7 to 12. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வரை. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். When we love, God lives in us and his love is made complete in us. நாமல் நேசிக்கும் பொழுது அந்த அன்பு பரிபூரணம் அடைந்து தேவன் நமக்குள் வசிக்கிறதா இருக்கிறது. Today God is calling you for love. தேவன் இந்த நாளிலும் அன்பு செய்ய உங்களை அழைக்கிறார். What kind of love is that? எப்படிப்பட்ட அன்பு அது? A love that is action. அது செயல்படுத்தக்கூடிய அன்பு. Not only in your heart, உங்களுடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, but you will go and do something. வெளியே போய் செயல்படுத்த வேண்டும். And that's the kingdom lifestyle. அதுதான் ராஜ்யத்துக்குரிய அடையாளம். Oh, it's so difficult, right? அது ரொம்ப கடினமான காரியம் அல்லவா? That's where Jesus is calling us. அதனால தான் இயேசு நமக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார். You know, in Romans chapter 12 verse 17 to 21, Paul says, ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17லிருந்து 21. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது.
நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. Do not be overcome by evil, but overcome evil with good. தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்ய நாடுங்கள். And God is calling us for that. தேவன் நம்மை அதை அழைக்கிறார். Let me ask you, brothers and sisters, நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் how சகோதர is your சகோதரிகளே. Christian love? உங்களுடைய கிறிஸ்தவ அன்பு எப்படி இருக்கிறது? Are you able to love your neighbor, உங்களுடைய அயலானை நேசிக்க முடியுமா? your own loved ones? உங்களுடைய அன்பு செய்யக்கூடியவர்களை? Many times, maybe the best of relatives or best of friends can become the greatest of enemies. அநேக நேரங்களிலே நல்ல ஒரு சிறந்த ஒரு அன்புக்குள்ள உங்களுடைய நண்பர்கள் கூட எதிரியாய் மாறலாம். And then there are other enemies. அதற்கு பிற்பாடு மற்ற சத்துருக்களும் இருக்கலாம். God wants us to work in our inner circle and also our outer circle and practice love. நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மளை சார்ந்து இருக்கிறவர்களும் அதற்கு அப்பாறு இருக்கிறவரிடத்திலும் அன்பை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். How can we love? எப்படி அதை நாம் அன்பு செய்ய வேண்டும்? First of all, forgive them. முதலாவது அவர்களை மன்னியுங்கள். You know, as you are sitting in the service, make a heart commitment to the Lord that, Lord, I am going to forgive all those who hurt me. இந்த நேரத்திலும் ஆராதனையிலே பங்கு பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களை நான் மன்னிக்கிறேன் என்று இருதயத்திலிருந்து சொல்ல வேண்டும். And let that forgiveness get deep into your life. அந்த மன்னிப்பானது உங்களுடைய வாழ்க்கையில ஆழமாய் செயல்பட தொடங்கும். Secondly, pray for them. இரண்டாவது காரியம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். That's what Jesus taught us. அதுதான் இயேசு கற்பித்து கொடுத்தார். Take a time to pray for them and bless them in your prayer. அவர்களுக்காக நேரத்தை செலவழித்து ஜெபியுங்கள், அவர்களை ஆசீர்வதிங்கள். Thirdly, consider them victims also. அவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி எண்ணி பாருங்கள். For all have sinned and fallen short of the glory of God. எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். We are sinners, they are sinners. நாமளும் பாவிகள், அவர்களும் So பாவிகள். consider them victims also of this fallen world. தள்ளப்பட்ட இந்த உலகத்திலே அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். And then speak well of them. அவர்களை குறித்து நன்றாக காரியத்தை பேசுங்கள். Come to James chapter 4 verse 11. யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். Amen. So the Bible exhorts us to speak well of those who have persecuted us. நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களுக்கு நாமல் அவர்களை குறித்து நன்மையை பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துகிறது. We don't protest. அவர்களுக்கு எதிர்த்து செயல்பட வேண்டாம். We don't take revenge. அவர்களுக்கு எதிர்த்து பழிவாங்குவதில் இல்லை. We don't work against them. அவர்களுக்கு விரோதமாகவும் வேலை செய்வதில்லை. But we speak well of them. அவர்களை குறித்து அன்பை பேசுவோம். And do good to them when you have the opportunity to do good. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள். No, because love covers a multitude of sins. திரளான பாவத்தை அன்பு மூடும் என்று சொல்லுகிறது. I want you to consider your own life this morning. இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன். Are you able to practice this love? இந்த அன்பை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த முடியுமா? Is there any hostility in your immediate or distant relationships? உங்களுடைய அருகாமையிலும் தூரத்திலும் உள்ள உறவுகளுக்குள்ளே பகை ஏதாவது இருக்கிறதா? This morning God is willing to heal you out of your hurt and giving you a loving heart which can enable you to love others. இந்த காலை வேளையிலும் தேவன் அப்படிப்பட்ட காயப்பட்ட இருதயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அன்பு செய்யக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு இந்த நாளிலும் கொடுப்பார். I want you to close your eyes. இந்த வேளையிலும் உங்கள் கண்களை நீங்கள் மூடும்படியாய் வாஞ்சிக்கிறேன். Imagine the love that Christ shed for us on the cross of Calvary. இயேசு கிறிஸ்து அந்த இரத்தத்தை கல்வாரியில சிந்தின அந்த காட்சியை சிந்தித்து பாருங்கள். Even when he was dying, he was praying, Father, forgive them, for they do not know what they are doing.
அவர் மரிக்கிற அந்த தருணத்தில் கூட பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதவர்கள் என்று சொல்லி ஜெபித்தார். Look at Stephen being stoned to death and he is praying for those who are stoning him. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட பொழுது கூட அவன் கல்லெறியப்பட்டவர்களுக்காக ஸ்தேவான் விண்ணப்பம் பண்ணியதை சிந்தித்து பாருங்கள். That is Christian love. அதுதான் கிறிஸ்தவனுடைய அன்பு. That is Christian practice. அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிற முறை. Even though it's difficult, Jesus did it, Stephen did it, you and I can do that. அது கடினமான காரியமாயிருந்தாலும் இயேசு செய்தார், ஸ்தேவானும் செய்தார், அதனால் நாமளும் செய்ய முடியும். Shall we close our eyes? கண்களை மூடலாமா? Ask God to fill us with His grace. அவருடைய கிருபையினாலும் நம்மளை மூடும்படியாய் As we ஜெபிக்கலாம். conclude this sermon, I want to pray with you. இந்த செய்தியை நிறைவு செய்யும் பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Father, we thank you for this beautiful morning. தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி Thank you சொல்லுகிறேன். for ministering to us through your powerful word. உம்முடைய வல்லமையான வார்த்தை மூலமா எங்களுக்கு உபதேசித்ததற்காக Lord, many நன்றி. times we are hurt by so many people. அநேக வேளையில மனிதர்களால் காயப்பட்டு இருக்கிறோம். Give us that love. அந்த அன்பை எங்களுக்கு You தாரும். loved us while we were enemies. நாங்கள் சத்துருவாய் இருக்கும் பொழுது நீர் எங்களை Give நேசித்தீர். us your heart. அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். Give us that forgiveness and heal our wounds, Lord. அந்த மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீர் காயத்தை We ஆற்றுவீராக. make a decision to love. இந்த நாளில நாங்கள் அன்பு செய்ய தீர்மானிக்கிறோம். Enable us to practice this teachings of yours. உம்முடைய உபதேசத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்த And as எங்களுக்கு people are deciding to practice, let there be healing and deliverance upon your people. ஜனங்கள் இப்படி தீர்மானம் செய்திருக்கிற பொழுது தேவனுடைய அங்க ஒரு பெரிய விடுதலை ஒரு வாழ்க்கையிலே Oh, காணப்படும். hallelujah, hallelujah. Thuraba shekerada rababa. Let the people be touched by your presence right now. ஜனங்கள் உம்முடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது And as தொடப்படுவார்களாக. they have made the decision, I pray your blessings upon your people. அவர்கள் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் பொழிகிறதற்கு Give us your heart of love, Lord. உம்முடைய அன்பின் இருதயத்தை அவர்களுக்கு தாரும். Forgive our hostility. எங்களுடைய பகை உணர்வின் இருதயத்தை மன்னியும். Cleanse us with your blood. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும். Enable us to walk in love. ஆண்டவரே, அன்பிலே நடத்துவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். Give us a blessed week this week. இந்த வாரத்தை ஆசீர்வாதமான வாரமாய் We மாற்றி give you the glory, honor and praise. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். ஆமென். வல்லமையான ஒரு செய்தியை தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். நான் விசுவாசிக்கிற இந்த செய்தி நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு எல்லையற்றதான ஒரு அன்பை அவர் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். தேவன் நம் மீது வைத்திருக்கிறதான அந்த அன்பு அளவிட முடியாததாக காணப்படுகிறது. எந்த ஒரு எல்லைகளும் இல்லாத ஒரு அன்பாக காணப்படுகிறது. அந்த அன்பை நாமும் பிறருக்கு காண்பிக்கிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவினுடையதான உபதேசங்கள் மிகவும் தெளிவாக நம்மால் கற்றுக்கொள்ள முடிந்தது. அநேக வேளைகளிலே நாம் நம்மை நேசிக்கிறவர்களாக இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு காலை வேளையிலே நீங்களும் நானும் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். நம்மை காயப்படுத்துகிறவர்களையும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் நம்முடைய சத்துருக்களையும் நாம் சிநேகிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. என்ன ஒரு அருமையான உபதேசமாக இது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை கடைபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்போது நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் பாடி நாமே தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு அளவிட முடியாத அன்பு, உம்முடைய அன்பு உயர்ந்த அன்பு. ஆண்டவரே, நான் தனிமையிலே இருக்கின்றதான போது, தள்ளாடி நடக்கின்றதான போது உம்முடைய அன்பு என்னை தேற்றினதே. ஆண்டவரே, அந்த அன்பை நானும் பிறருக்கு எடுத்து உரைக்கிறதற்கு எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லையற்றதான் உம்முடைய அன்பை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறதற்கு கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறதான மகனை எடுத்து பயன்படுத்தினீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக உம்முடைய பிள்ளைகளாகி எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு கொண்டதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்தின் தேவையான நன்மைகளினால் கர்த்தனை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சுகம் கூட இருப்பதாக, உம்முடைய பலன் கூட இருப்பதாக, உம்முடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக, உம்முடைய அபிஷேகம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, இப்போதும் கூட நாங்கள் இந்த வாரத்தினுடைய தான் எங்களுடைய வேலைகளில் ஈடுபட போகிறோம். தெய்வீக கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களை ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். அற்புதங்களை செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்தான சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்னமும் ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆமேன்.